ஆர்சிபிக்கு எதிராக நடந்த போட்டியை சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கணும், தோல்விக்கு தான் காரணம்னு ருத்ராஜ் கெட்வால் தோல்விக்கு பிறகு வேதனையோட பேசியிருக்காரு. ஸோ ருத்ராஜ் தோல்விக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச்சில் கடைசி 5 பாலுக்கு 11 ரன் அடித்தா ஃப்ளையாக போகிற சூழ்நிலை இருக்கும்போது டோனி அவுட் ஆனதுனால யாஸ்டேல் சூப்பராக பந்து வீசினதுனால ஆர்சிபி அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 4வது அணியாக ஃப்ளைஆஃப்குள்ளே என்ட்ரி ஆயிருக்காங்க. ஸோ கடைசி போட்டியை லாஸ் பண்ணதுனால சிஎஸ்கே தோற்றுருக்காங்க. ஸோ இந்த மோசமான தோல்விக்கு பிறகு பேசிய ருத்ராஜ் கெட்வால் ரொம்பவே வேதனையாக இருக்குது, தோல்வியை ஏற்கவே முடியலை, கண்டிப்பாக இந்த போட்டியை நாங்கள் ஜெயிச்சிருக்கணும், பிச்சும் எங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு, இந்த கண்டிஷன் இந்த பிச்சில் இந்த டார்கெட் எங்கள் அணியால் அடிக்கக்கூடிய டார்கெட் தான், நாங்கள் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். ஆனால் ஸ்பின்னருக்கு பீச் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு, பால் கண்ணா பெண்ணான்னு திரும்பினதுனால எங்களாட்டி ஒழுங்காக பேட்டிங் ஆட முடியலை, எங்கள் பேட்ஸ்மேன்கள் அங்கே தான் கோட்டை விட்டாங்க. இதுதான் இந்த தோல்விக்கு முக்கிய காரணம். மேலும் எங்கள் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களும் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஸோ முக்கியமான போட்டியில் ப்ரெஷரை எதிர்கொண்டு விளாட்றது கஷ்டம்தான், ஆனால் எங்கள் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அதை பண்ணியிருக்கணும், நானுமே அதை பண்ணியிருக்கணும். நாங்கள் பண்ண ஒரு சில தவறால் இந்த போட்டியவே லாஸ் பண்ணிட்டோம், ஃப்ளைஆஃப் வாய்ப்பையே இழந்துட்டோம். அடுத்ததாக இந்த சீசன் குறித்து கேட்கும்போது இந்த சீசன் எங்களுக்கு நல்ல சீசன்னு சொல்ல மாட்டோம், ஒரு மோசமான சீசனாக மாறிடுச்சு. ஏன்னா இந்த சீசன் தொடக்கத்திலேயே எங்கள் அணியை சேர்ந்த முக்கிய பேட்ஸ்மேன் கான்வே ஒரு போட்டி கூட விளையாடாமல் வெளியேறிட்டார். அதற்கப்புறம் பதிரானா இன்ஜுரி காரணமாக வெளில போனார். முஸ்டபிசுர் ரஹ்மான் நாடு திரும்பிட்டார். தீபக் சகாலும் ஒழுங்காக இந்த சீசனில் விளையாடலை. மொயின் அலி இந்த மேட்ச்சில் இல்லை. இது போல் முக்கியமான 4-5 வீரர்கள் இல்லாமல் இந்த சீசனில் வெற்றி பெற்று ஃப்ளையாக போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தும் நாங்கள் போராடி இருக்கோம், கடைசி வரையும் களத்தில் இருந்திருக்கோம். அதற்கு எங்கள் அணியை சேர்ந்த இளம் வீரர்கள், ஸ்டாஃப், கோச், அப்புறம் எங்கள் அணியை சேர்ந்த சக ஊழியர்கள் தான் முக்கிய காரணம். அவங்களுடைய சிறந்த பங்களிப்பு காரணமாக தான் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருந்து வெளில போகிறது ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த தோல்வியை நாங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதே போல் உங்கள் தனிப்பட்ட சாதனையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கேப்டனாக 600 ரன் பக்கம் அடிச்சிருக்கீங்க, இந்த சாதனையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது இங்கே சாதனையெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க, அணியோடைய வெற்றி தான் முக்கியம். இங்கே யாரும் தனிப்பட்ட சாதனைக்காக விளையாடலை, அணியோடைய வெற்றி தான் இங்கே தீர்மானிக்கும் சாதனைகளை. ஸோ அதுவே இங்கே நடக்கலை, அதை நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது. என்னுடைய சாதனையை பற்றி நான் இப்போ எதுவுமே நினைக்கல. ஸோ தோல்வி பெற்றது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ அடுத்த சீசனில் எங்கள் பெஸ்ட்டை கொடுப்போம் அப்படின்னு ருத்ராஜ் கெட்வால் வேதனையோட பேசிட்டு போயிருக்காரு. ருத்ராஜ் கெட்வால் இந்த சீசன் எங்கள் அணியை சேர்ந்த முக்கிய வீரர்கள் இல்லை, அப்படி இருந்தும் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்ததே அதிசயம் தான், இருந்தாலும் இந்த மேட்சை ஜெயிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே அணி இந்த சீசனில் பிளேஆஃப் வாய்ப்பை இழக்க சிஎஸ்கே அணி சேர்ந்த முக்கிய வீரர்கள் இல்லாதது தான் காரணமாக அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.